வந்த. ஓகே, பிஸ்மில்லா. கடைசியா தந்த ஒர்க்ல ப்ராக்டிஸ் ஓ பண்ணுங்க. ஓ பாப்போம். فإن الجنة هي المأوى. சத்தம் போட்டு போதுங்க, இது போதுங்க. فإن الجنة هي المأوى. மாவுவாண்டு வரல அதே. நீ பிரச்சனை அப்படி அவுத்துந்தேன். அப்படியே அவுத்து. مأوى. ஆமா. மாவுவான்னு வரப்படாது. திருப்பி போதும். فإن الجنة هي المأوى. ம். ரெண்டாவது. حدائق وأعنابا. ரெண்டு ஆயின கலக்கையிலுமா? ஏலா. ஏல அப்ப கலக்காம போதுங்க. حدائق وأعنابا. திருப்பி போதுங்க. حدائق وأعنابا. மூணாவது. جزاء من ربك حتى. பிழை, பிழை, பிழை. பார்த்து ஓதணும். வீட்டில் ஓதினாங்க. பார்த்து ஓதணும். جزاء من ربك عطاء حسابا. திக்கா ஓது பாபு. திருப்பி இடையில கூப்பிடக்கூடாது. جزاء جزاء من ربك عطاء حسابا. கஷ்டம் வந்து இடையில நிப்பாட்டி ஓதலாம். இல்லைனா எந்த இடத்துல கஷ்டம் வருதோ அந்த இடத்துல நிப்பாட்டி போகணும். ஆனா எங்களோட மூச்சு சின்ன மூச்சு என்று சொல்லி என்ன செய்யப்படாது. நிப்பாட்டலாம். நிப்பாட்டாம அந்த நீட்டுறதையும் குறைச்சி ஓதப்படாது. அது பிழை. நிப்பாட்டுறதுகளை இந்த நீட்டுறதுகளை எழுத்துக்களை உச்சரிப்பை வெளிப்படுத்தி ஓதுறதுகளை குறைச்சி இல்லாமலாக்கி அப்படி ஓதப்படாது. ரப்பிக் கஷ்டம் என்றால் நிப்பாட்டிட்டு திருப்பி என்ன செய்யலாம்? من ربك عطاء حسابا. நிப்பாட்டிட்டு போறதுல பிரச்சனை இல்லை. நீங்க அவ்வளோத்தையும் ஒரே மூஞ்சில ஓத போயிட்டு இந்த அத்தா அன்லையும் ஜெசா அவ நீட்டுறது என்ன செய்யணும்? ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். ஒரே மாதிரி வரணும். எத்தனை செகண்ட் நீட்டணும்? இது 6 4 அல்லது 5 செகண்ட். எங்க படிச்ச நாள் அல்ல அஞ்சுண்டு? அங்க இதுல மத்துடைய ம் அடையாளங்கள். அப்படி இடத்துல படிக்குது பாத்தீங்கன்னா வீடு. ஆ? அப்படியா உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு இப்ப? ஆன்சர் பிள்ளை. 3 செகண்ட். ஆ, ஒரு செகண்ட் தான் வித்தியாசம். ஆனா அது பெரிய பிள்ளை. அப்படி வரக்கூடாது. ஆ, அவர் ரெண்டுலேயும் 3 செகண்ட் ரிட்டர்ன் அப்ப அதுக்கு டைம் கொடுக்கணும் வேணா. திருப்பி போதும் பாப்போம் சரியா? ஆ. جزاء من ربك حتى. அது என்னது ஹத்தான் புதிய உச்சை ஹேண்ட் வருது. ஹத்தான்னு சொல்லி புதிய விஷயம் கொண்டு வருது அப்படியே. இல்ல. ம் جزاء
من ربك عطاء حسيبا என்னென்ன ஹசீபன் வந்துட்டு இப்ப எல்லாம் மாறிட்டு. جزاء من ربك عطاء حسابا திருப்பி எழுவரப்படாதா? جزاء جزاء من ربك عطاء حسابا மூச்சு எடுத்து பேலன்ஸ் பண்ணி போகும் நீட்டுறது பிரச்சனையா தான் இருக்கு. جزاء ربك من ربك عطاء حسابا நல்லா பாப்போம். إنا أنذرناكم عذابا قريبا திருப்பி போதுங்க. إنا أنذرناكم عذابا قريبا ம், இன்னா அன் அந்த நூன்ல இருக்கிற மதுர அடையாளம் எத்தனை நிட்டணும்? إنا أن ஆ, إنا வந்து இ- إنا வந்து 3 செகண்ட் 3 செகண்டா? கொஞ்சம் இருட்டுக்கு வாங்க. إنا அஷ்பா. Hello? ம் Oh, ரெண்டாவது திருப்பி வந்து கடைசி லாஸ்ட் வந்து திருப்பி போதிக்கோங்க. إنا أنذرناكم عذابا قريبا திருப்பி போதுங்க. إنا أنذرناكم عذابا قريبا அது ஹைரன் நாங்கள் இன்றைக்கு அடுத்த பகுதி ஐனை பார்க்கணும் என்று போன கிளாஸ்ல பேசினோம். ஐனுக்கும் மலிப்புக்கும் இடையில நிறைய தொடர்பு இது. ஐனுக்கும் மலிப்புக்கும் இடையில நிறைய தொடர்புகள் இது. ஆஹ், எப்படி நாங்க அலிஃப கீழ் நோக்கி உச்சரிச்சோமோ அதே போலதான் ஐனும் கீழ் நோக்கி
வர வேண்டிய உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்து. ம். ஹயர். ம். ஐன் தொண்டையில கீழிருந்து வரக்கூடிய எழுத்து. என்கிறது தொண்டையினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து வரணும். அலிஃப் எங்கேருந்து வரும்? சில நேரம் உசக்கைந்து. தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து வரக்கூடிய எழுத்து அ, அலிஃப். ம். then அதுக்குள்ள வித்தியாசம். அ ஆ தொண்டையிட கீழ்ப்பகுதி, தொண்டையிட மேல் மேல் பகுதி. பகுதி. மற்றபடி அலிஃபை போல ஐனும் கீழ் நோக்கி தான் உச்சரிக்கணும். ஆண்டு மேல் நோக்கி உச்சரிக்க முடியாது. சரியா? இதை விட முக்கியமான விஷயம் என்னென்றால், தொண்டையோட கடைசி பகுதியில் நாக்கு வந்து மேலே தூக்கணும். அலிஃபுக்கு என்ன சொன்னோம்? நாவை வந்து அசைக்கப்படாது, கீழே வச்சுக்கொள்ளணும் ம். தான் பேசணும். இங்க அப்படி அல்ல, நாவானது மேல் தூக்கப்படணும். விலங்க சொல்றது, ஓ. நாவானது மேல் தூக்கி பட்டு இந்த எழுத்தை உச்சரிக்கணும் என்கிறது முக்கியம். அடுத்த கன்செப்ட். அடுத்தது ம். அலிஃபுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னா, முன்னாடி வார எழுத்திலிருந்து முழுமையாக தனிப்பட்டு பிரிஞ்சதாகத்தான் அலிஃபை நாங்கள் உச்சரிக்கணும் என்று சொன்னோம். ஞாபகிதா? ஓ. எஸ். இங்க சொல்லுவோம், அப்படி பிரிய முடியாது. இப்படி பிரிஞ்சு வர முடியாது. முன்னாடி வர எழுத்தோட இணைந்ததாகத்தான் ஐன் வரும். ம். சரியா? இதான் ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நாங்கள் சொல்லாத பிராக்டிஸ்ல பார்க்கணும். இப்ப நீங்க ம். ஓதணும் எப்படி என்றால், அலிஃபையும் சரியா ஓதணும், ஐனையும் ஐ. சரியாக எடுத்து ஓதணும். ரெண்டையும் கவனமா எடுத்து பிராக்டிஸ் பண்ண போகணும். ம். أنعمت عليهم. திருப்பி ஓதுங்க. أنعمت இல்ல, عليهم. வித்தியாசம் வரல, ரெண்டுக்கும் ரெண்டு முறை மாதிரி வருது. அதான் பிள்ளை. ம். أنعمت عليهم. ம். أنعمت عليهم. ஐன் சவுண்ட் எப்படி வரணும்? أ. அ? أ. அல்ல, أ. தொண்டையில பின்னுக்கு இந்த வரணும். முன்னுக்கு இந்த வருது, அது பிள்ளை. ம். ம் தொண்டையினுடைய பின்பகுதியிலிருந்து வரணும். أنعمت عليهم. இப்ப அலையும் சரி, அந்த அலையும்ங்கிறத போலதான் அன்அம்த என்றதை எடுக்கணும். أنعمت عليهم. أنعمت عليهم. أنعمت عليهم. திருப்பி போதுங்க பாபு. أنعمت عليهم. குட். ரெண்டா ரெண்டா வாங்க பாபு. ولا ولا أنتم عابدون ما أعبد. திருப்பி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد. குட். புத்து என்று வரக்கூடாது. போது தால கலக்கணும். கலக்கிறதுங்கிறது து அல்ல, இது ம். போது ம். போது என்று தான் கலக்கணும். ஆகினா கலக்கக்கூடாது. ம். ம். மீமை 3 செகண்ட் நிட்டணும், லாமே 3 செகண்ட் நிட்டணுமேனா. ஆ ஓ. நீட்னா தான் ராகம் வரும். திருப்பி வரும். ولا أنتم عابدون ما أعبد. திருப்பி வருங்க. ولا
عابدون ما أعبد ஓகே மூணாவது ولا ولا يحض على طعام المسكين மிஸ்கேன் பல ஏன் பண்ண சொல்லுங்க பாப்போம் نيتون ஆயிட்டானே ولا يحض على யஹூது طعام யஹூது எங்க இருக்குதலே ولا يحض يحض நீட்டல அது நீட்டலுமா அப்படி إلا இதுதானே ولا يحض على طعام المسكين திருப்பி போதுங்க ولا يحض على طعام المسكين குட் நாலாவது في عمد ممددة திருப்பி போதுங்க في عمد ممددة டீ என்று மிச்சம் நீட்டினா அர்த்தம் அது பின்னால உச்சரிக்கிறது அலிப்தான் இதெல்லாம் சரி நாங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு உச்சரித்தாலும் ஃபீயை நீட்டிடம் பண்ணால் அது பின்னால் நாங்கள் உச்சரிக்கிறது எப்பவும் அலிஃபாக தான் நிற்கும் அப்போ நாங்கள் அதை ஐனு கொண்டு வரணும் ம் في عام في في عام இல்லை في عمد ممددة في عمد ممددة கடைசியில் ஹார்டாக சவுண்ட் வரணுமே ها في عمد ممددة في عمد ممددة ஹா இல்லை ஹ ممددة பெரிய தான் வரணும் في عمد ممددة ம் கடைசி வந்து பார்ப்போம் القارعة குட் இதில் எல்லாத்துலேயும் கடைசியில் பெரிய ஹ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும் தான் கீழே படிக்கணும் முமத்தத அந்த ஹ சவுண்ட் வரணும் அதான் இந்த இடத்துல அடுத்த முக்கியமான விஷயம் நீ என்ன செய்ய என்றால் நான் 5 புதிய வசனங்களை ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன் ஒர்க் அனுப்பி எல்லாத்தையும் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணல ஒர்க் தர இல்லாது அப்போ நீங்கள் இதை ரெடி ஆகிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸுக்கு அலிஃபும் ஆயினும் இன்றைய படித்த இந்த நீங்கள் மிஸ் ஆகின விஷயங்கள் மிஸ் ஆகாமல் ப்ராக்டிஸ் பண்ணது லேட் வரேன்னா